வணக்கம் ரவி. நேற்றைய தினம் கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே உள்ள பாசார் கிராமத்தில் 150 ஏக்கரில் இந்த மாநாடானது நடைபெற்றது. இதில் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயன் கலந்து கொண்டார். இதில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 50,000க்கும் மேற்பட்டோர் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டனர். குறிப்பாக முன்பே கூறியது போல எந்த ஒரு அசம்பாவிதம் நடைபெறாமல் இருப்பதற்காக போலீசாரும் ஆங்காங்கே தடுப்புகள் அமைத்து வேன்களை நிறுத்திவிட்டு அவர்களை நடைப்பயணமாக அனுப்பிவினர். இந்நிலையில்தான் தற்பொழுது ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். அதாவது அரியலூர் மாவட்டம் தாவடநல்லூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் பாண்டுரங்கன் மகன் செல்லூராஜ் என்பவர் நேற்று கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே அந்த கிராமத்தில் நடைபெற்ற நிர்வாகி கூட்டத்தில் கலந்து கொண்டார். இந்நிலையில் இரவு 9 மணி அளவில் மாணவர் நடைபெற்றுக் கொண்ட பொழுது செல்வராஜுக்கு திடீரென வலிப்பு ஏற்பட்டு மயங்கி விழுந்தார். பின்பு அங்கு பாதுகாப்பில் இருந்த தொண்டர் மற்றும் கட்சி நிர்வாகிகள் செல்வராஜை மீட்டு சிகிச்சைக்காக வேப்பூர் அரசு மருத்துவமனை அனுப்பி வந்தனர். அங்கு பரிசுத்த மருத்துவர்கள் செல்வராஜ் ஏற்கனவே இறந்து விட்டதாக தெரிவித்தனர். இதுகுறித்து வேப்பூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார். மேலும் தேமுதிக சார்பில் நடைபெற்ற மக்கள் உரிமை மீட்பு மாநாட்டில் கூட்ட மூச்சு திணறல் ஏற்பட்டு ஒரு உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஆழ்த்திருக்கிறது.